சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், மக்களவை தேர்தல் தோல்வி காரணமாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ச்சியாக மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திருவண்ணாமலை, தென்காசி, ஈரோடு உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளுடன் அவர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்குமே கிருஷ்ணசாமி போட்டியிட்டிருந்தார். அங்கு கூட்டணி வேட்பாளர் நிறுத்தியதால் தான் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுதியிருந்தது. அடுத்த முறை 2026 தேர்தலில் நமது கட்சிக்கு, அதாவது அதிமுகவிற்கே வழங்க வேண்டும் என்றெல்லாம் நிர்வாகிகள் தெரிவித்ததாக தகவல் வெளியாயிருந்தது. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே போலூர் ராமன் என்பவர் மாவட்ட செயலாளர் ஜெயசுதா மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். முறையாக அவர் பணியாற்றவில்லை, அதனால் தான் தோல்வியை தழுவினும், வாக்கு சதவீதம் குறைந்ததற்கும் அதுதான் காரணம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஈரோடு தொகுதியை பொறுத்தவரைக்குமே உட்கட்சி மோதல் என்பது அதிகரித்திருப்பதாகவும், அதனால்தான் நம்முடைய அந்த இலக்கை எட்ட முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. ஈரோடை பொறுத்த வரைக்குமே அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் தற்பொழுது உட்கட்சி மோதல் காரணமாக இந்த மக்களவைத் தேர்தலில் பெரிதாக நம்மளால் பணியாற்ற முடியவில்லை என்ற நிர்வாகிகளுடைய குற்றச்சாட்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு உட்கட்சி மோதல் எதுவும் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைய அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தியிருந்தார். வேட்பாளர் யார், கூட்டணி என்ன என்பதையெல்லாம் குறித்து நான் முடிவு செய்து கொள்கிறேன், தலைமை கழக நிர்வாகிகள் முடிவு செய்து கொள்வார்கள், அதை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம், தொகுதி வாரியாக கிராமமாக சென்று திமுக அரசினுடைய தோல்விகளை எடுத்துரைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது. இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்குமே அங்கு திமுக கூட்டணி சார்பாக சுப்ராயன் வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக சார்பாக அருணாச்சலம் போட்டியிட்டிருந்தார். அவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தெரிவித்தார். அங்கு பாஜக கொஞ்சம் பலமாக இருப்பதால் பாஜக கூட்டணியை சேர்ந்த முருகானந்தம் போட்டியிட்டிருந்தார். அவர் 1,60,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்திருந்தார். ஏற்கனவே இந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்குமே யார் பிரதமர் என்ற ஒரு மக்கள் தேர்ந்தெடுப்பதில் ஒரு மும்முரம் காட்டியிருந்ததால் தான் நமக்கு இந்த வாக்கு சதவீதம் என்பது வித்தியாசமாக இருந்தது. பிரதமர் வேட்பாளர் இல்லாதது ஒரு குறையாக இருந்தது. கூட்டணி விவகாரத்திலும் நம் கொஞ்சம் இன்னும் பல கட்சிகளை இணைத்து ஒரு போட்டியிட்டிருந்தால் கணிசமான வாக்குகளை பெற்று நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்றெல்லாம் திருப்பூர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்து நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை மற்றொரு மக்களவை தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அர்னேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.